ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலே ஸ்கின்னை பற்றி, ஸ்கின்னில் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் சார். ஸ்கின்னெல்லாம் எப்படிலாம் கேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணும், ஃபார்மட் நியூமராலஜியில் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை சொல்லியிருக்கோம் சார். சில பேர் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்னு சொன்னீங்க, இந்த சொரியாசிஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இச்சிங் இருக்கிறதோ இதுவுமே வந்து ஸ்கின்குள்ளே சேருமா, ஸ்கின் ப்ராப்ளம்குள்ளே சேருமா, இல்லை இது சரி பண்ணுறது கூட ஃபார்மட் நியூமராலஜியில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்கின்னிலே ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அதில் இச்சிங்னு ஒன்று இருக்கும். அதுதான் சுப்பீரியரானது தான் சோரியாசிஸ். அது க்யூரபிள் கிடையாது. க்யூரபிளே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அது பிளட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனுடைய செல்ஸ் எல்லாம் உள்ள பிளட்டோட போய் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், முதல்ல ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் காமிக்கும். அப்புறமா ஒரு கட்டத்தில் இந்த சோரியாசிஸ் எப்படி நமக்கு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல க்யூர் ஆன மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல மாறி போயிடும், அங்கே ஷிஃப்ட் ஆகிடுறது. அங்கே போனோன்னாக்கா அது நீர் மாதிரி உடஞ்சி தண்ணி மாதிரி வெளியே வரும், திருப்பி இன்னொரு இடத்துல அந்த தண்ணி ஒரு இடத்துல அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பட்டாவே அது உடனே ஃபார்ம் ஆயிடும். அது நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிட்டா போன மாதிரி இருக்கும், ஆனால் போகாது. அது எதை சாப்பிட்டாலும் போகாது அது, ஆனால் போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் போகலை அது. சரிங்க, அது சரிங்க வந்தால் வந்துட்டு போகுது, போன அது என்னன்னாக்கா, அது அதிகமாக கை காலில் தான் வரும். ஒரு கட்டத்துக்கு அப்படியே உடம்பெல்லாம் பாஸ் ஆகிடும். அப்படியே அடுத்து எங்கே வரும், அங்கே வரும், தைஸில் வரும், பேக்கில் வரும், அங்கங்கே வந்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் முகத்தில் வந்தால் என்ன பண்ணுவீங்க, கஷ்டமாக இருக்கும். அது வந்தாவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன வந்தால் இருக்குது, அதை போக்கணும். அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்கே ஆரம்பிக்கணும், முதல்ல ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தான் சொல்லும் அது, அப்புறம் அது ஈச்சிங்கில் போகும், அதுக்கப்புறம் தான் சோரியாசிஸ் வரும். அப்போது எல்லாம் வேறு வேறையானாக்கா எல்லாம் வேறு. ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் போகிறது தான் ஆரம்பிக்கும். நீங்கள் அது அசால்ட், அதாவது கவனிக்காமல் முட்டினா அது இச்சிங்காக மாறும், இச்சிங்காக மாறி போயிடுச்சுன்னா அப்புறமா சோரியாசிஸ் வரும். அதுக்காக இப்போ நீங்கள் கவனிக்க வர்ற வார்த்தை அதுதான். அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாக்கா அசால்ட்டாக இருக்காதீங்கன்னு அர்த்தம். ஓவர் கேர் எடுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அது இது போட்ட காயின்மெண்ட் போட்ட சரியா அப்படின்னு நினச்சிட்டு போடுங்க. அது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் கேர் எடுங்க. அது அப்படியே விட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அது ஒரு அப்புறம் அப்படியே போயிட்டு விட்டு அது இச்சிங் மாதிரி இருக்கும். இச்சிங் தான் என்னது, அடிக்கடிக்கு நமைச்சல் இருக்கும், ஊரில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். மூணாவது ஸ்டேஜ் தான் சோரியாசிஸ். ஆனால் வேறு இது வேறு, அது வேறு, அது வேறு, மூணு வேறு இண்டிகேஷன் வந்து ஸ்கின்னு. அப்படி இருக்கும்போது இதுக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபார்மெட்டில் மூலியமாக பண்ணிடலாமா அப்படின்னாக்கா, ஸ்கின்னை ஈஸியாக பண்ணிடலாம். இச்சிக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பண்ணணும், சோரியாசிஸ் ரொம்ப கஷ்டப்படுத்தி பண்ணணும். ஏன்னா இது மூணுமே உங்களை அப்படி தான் படுத்துது, இந்த மூணுமே உங்களை அப்படி தான் படுத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்தும். கொஞ்சம் அது மாதிரி நம்ம ஃபார்மெட்டில் பண்ணலாம். அந்த சோரியாசிஸ் லெவலில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபார்மெட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து இந்த பிரச்சனை சரியாக இருக்கும்? ஆமாம், நம்பர் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஆமாம், பின்ன அதுதானே அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்கிறாரான்ட்டு, அதுதானே வேணும். கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டுனா இவ்வளோ நேரம் நினச்சிருவீங்க. ஏன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வருது. கரெக்ட் சார். அதனால் நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறேன். அப்போ தான் நீங்கள் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கனாக்கா, நான் சொல்கிறதுலேயும் கேர்ஃபுல்லாக சொன்னால் தானே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். இது என்னென்ன நம்பருக்கு இருக்கும், இப்போ நான் சொல்லும்போது அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் அது இல்லாமல் இருக்கும், ஆனால் அது வரும்னு அர்த்தம். இப்போ சொல்கிறது வந்து உங்களை அலாட் பண்ணுறதுக்கு தான், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. வரணுங்கிறது நோக்கம் இல்லை, வரக்கூடாதுங்கிறது தான். வந்து டக்குன்னு அது கேர் எடுத்துகிட்டு டக்குன்னு போய்க்கிருக்குன்றது தான் அர்த்தம். சரிங்க, அதெல்லாம் சரிங்க. உங்கள் ஃபார்மல் நியூமராலஜிக்கு நாங்கள் பேரை வச்சுக்கிறோம், எழுதிட்டு வரோம்.
இந்த தேதிக்கு நீ சில நம்பர் சொல்கிறீங்க அப்போ வருமானா அப்போ வராது. நாங்கள் போடும்போது இந்த நம்பர் இருந்ததுனாவே உங்கள் டேட்டா பற்றி இது இருக்குது, ஃபியூச்சர் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். கொடுக்குற பேர் அதையும் சேஃபராக கொடுத்துரும், வரவே வராது. அதுக்கு தான் அது கொடுக்குறது. அதனால தான் கொடுத்தா எழுதுங்கன்னு சொல்கிறது. எழுதுறது எதுனாக்கா அது பிளட்டில் போய் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி பியூரிட்டி பண்ணி விட்டுரும் எல்லாத்தையுமே. நீங்கள் நினைக்கணும், அதுதான் சொல்லுவேன், ஃபார்மட் நியூமராலஜியில் பேரை பண்ணாக்கா நீங்கள் கேட்டது தான் கிடைக்கும்னு இல்லை, கேட்காததும் கிடைக்கும். அதெல்லாம் இதுதான் கேட்காது கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் வரும்போது அது இல்லை, வரும்போது பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், லைஃப் நல்லா நடக்கணும், வாழ்க்கை மேலே வரணும், அதுக்கு தான் கேட்டு வர போகிறீங்க. அஃப்கோர்ஸ் அதுதான் தேவை. ஆனால் அதை தாண்டி சில டேட்டுக்கு இது சென்சிட்டிவான சமாச்சாரம் இதுவும் உள்ளே இருக்குது, வரப்போகுது அட் எனி மூமெண்ட்டு, சேஃப்டிக்காக கொடுத்துருவோம். சில பேர் அதை நான் எழுதுனேங்க ஒரு 6 மாதத்தில் வேறு லெவலில் போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டு விட்டுடுறீங்க, 1.5 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறீங்க, ஐயா எனக்கு இது வந்துருச்சு, அதுக்கு தானே சொன்னேன். ஆனால் நான் என்ன ஒன்று முன்கூட்டி அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் அதில் செய்ய போகிறீங்கன்னு போகும்போது நான் ஏன் அதை சொல்லணும். ரெண்டாவது வராதது எதுக்கு நான் முன்கூட்டி சொல்லி வந்துட போதுன்னு சொல்லி உங்களை சொல்லணும், தேவையே இல்லை. என்ன செய்ய போகிறீங்கன்றதுனால விட்டுறது. அதனால் என்ன நம்பர் உள்ளவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்துடும். அப்படின்னாக்கா 6ஆம் நம்பர் பிறந்தாக்கா 6, 15, 24 எப்போனாலும் வரும். உங்களுக்குலாம் ஈஸியாக அந்த வியாதி வந்து ஸ்கின்னு வரும். இல்லை அதுதான், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது, அதனால் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். 6, 15, 24 வந்தால் சோரியாசிஸ் வருமா? இல்லை இல்லை, ஸ்கின் ப்ராப்ளம் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும், ஈஸியாக வந்துடும். 6 கூட 7ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா இச்சிங் ப்ராப்ளம் வரும். 6 கூட 7 வந்ததுன்னா இச்சிங் வந்துடும். 6 கூட 7 அங்கே பக்கத்தில், ஏன்னா 4 நம்பர் வரப்போகுது இல்லையா எல்லாத்துக்கும், 4 நம்பர் இருந்தால் தான் ஃபார்மெட்டு. 8 வந்துருச்சுனாக்கா சோரியாசிஸ் வந்துடும். இல்லைன்னா 6 கூட 7 இல்லைன்னா 3 அது வந்தாலும் சோரியாசிஸ் வந்துடும். அப்போது ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு இது 6 கூட 7, 3 கூட 7 வந்தாலும் இச்சிக்கு வந்துடும், 6 கூட 7 வந்தாலும் இச்சிக்கு வந்துடும். 6 கூட 7 6, 15, 24 வந்தாக்கா வெறும் ஸ்கின்னு. 6 கூட 6, 3, 7 இல்லை 6, 7, 8 இருந்தனாலும் சோரியாசிஸ் வந்துடும். இதெல்லாம் இப்போது எனக்கு இல்லையே அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளை அலாட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்தவங்க அதை குறைக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து போக்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் ஃபார்மட் நியூமராலஜியில் இருக்கா சார்? அதுதான் அடுத்த கட்டம். அடுத்த கட்டத்துக்கு இப்போ போக்கணும், வந்துருச்சுங்க. நீங்கள் வரப்போகிறத பேசிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்துருச்சு, போக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இச்சிங் அதை கூட பண்ணிக்கலாம். சோரியாசிஸ் டஃப்பு இல்லை, இச்சிங்கே டஃப், அது 50, அதுவே இச்சிங்க 60, 70, 75% தாண்டிடுச்சு. சோரியாசிஸுக்கு நியரஸ்ட் தான் இச்சிங்க. அதுவும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இச்சிங்கே வரக்கூடாது, வந்துருச்சுனாவே அடுத்த ஸ்டேஜ் அதுதான். பேரை கொடுப்பேன், கொடுத்தா காலம்பரை 1 hour எழுத வைப்பேன், இரவு 1 hour எழுதுவேன். 2 hour வழக்கமாக அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், அவ்வளோ நேரம்லாம் எழுத வைக்க மாட்டேன். இந்த சோரியாசிஸ் வந்து 2 hours எழுத வைப்பேன். மார்னிங் 1 hour, நைட்டு 1 hour, 2 பக்கம் எழுதிட்டே இருந்தீங்கன்னா 2 வேளை எழுதணும். ட்வைஸ் டே எழுதிட்டீங்கன்னா அந்த இதனுடைய இது வந்து அப்படியே வந்து அந்த பொக்கே வந்துடும். அது என்றைக்கு வருதோ அப்படியே மறையும், உங்கள் ஸ்கின்னே வந்துடும். ஸ்கின்க்கு உங்கள் ஒரிஜினல் ஸ்கின் என்னவோ அந்த கலருக்கு வரும். ஒரு கட்டத்துக்கு ஆயிரும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். வழக்கமாக நான் சொல்கிறது மாதக்கணக்கு சொல்லுவேன், இது கொஞ்சம் வருஷ கணக்கு எடுத்துக்கும். 1.5 வருஷத்துக்கு 3 வருஷம் கூட ஆகும், ஆனால் போயிடும். 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் போகணும், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பே போயிடும். வெயிட் பண்ணணும், ஏன்னா அது ஃபுல்லாக இதில் கலந்துருச்சு உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சரி பண்ணிடலாம். ஸோ நான் 2 வகையாக சொல்லியிருக்கிறேன். வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், வந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். வரத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் நம்ம அலாட் பண்ணணும், அவங்கள தான் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும், அவங்கள தான் ஜாக்கிரதையாக இருக்க சரி பண்ணிடலாம். அப்போது இதெல்லாம் இப்படிலாம் பண்ணும்போது ஃபார்மட் நியூமராலஜி உங்களுக்கு எந்த நேரத்துலையும் அதை சப்போர்ட் பண்ணணும், க்யூர் பண்ணணும், சரி பண்ணிடும். கவலைப்படாங்க, இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் அதை கொடுத்துட்டாக்காவே எழுத விட்டாவே டோட்டலாக க்யூ ஆகிரும். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரச்சனை டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். பட் இருந்தாலுமே கூட வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் ஆன் பண்ணும்பொழுது இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த வியாதியினுடைய வீரியம் வந்து குறையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.